ஹாய் ஹலோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா G6PD உடைய டெஃபிஷியன்சி எப்படி இருக்கும், G6PD எதுக்கு தேவை அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ G6PD டெஃபிஷியன்சி ஃபஸ்ட்டு G6PD எதுக்கு தேவை? இப்போது நம்மளுடைய குளுக்கோஸ் மெட்டபாலிசம் இருக்குது. ஸோ அப்போது எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஃபஸ்ட் ஸ்டெப் ரொம்ப காமனான ஸ்டெப் தான் குளுக்கோஸ் 6-பாஸ்பேட். இந்த குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் வந்து வில் ஃபைனலி நம்மளுடைய கிளைகாலைசிஸ் மூலமாக ஃபுல்லாக அது வந்து பைருவேட்டு லாக்டேட்டாக போகும். இப்போது இந்த G6PD எதுக்கு நமக்கு இப்போ இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்றது இந்த குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டை ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் மூலமாக ரைபுலோஸ் 5-பாஸ்பேட் ஆக்குது. இந்த மாதிரி ஆக்குது, குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் டீஹைட்ரோஜனேஸ் இந்த மாதிரி கொண்டு வருது ரைபுலோஸ் 5-பாஸ்பேட். இந்த ரைபுலோஸ் 5-பாஸ்பேட் ஜென்ரேட் ஆகும்போதே நமக்கு கூடவே என்ன ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா NADPH. NADP வந்து NADPH ஆயிடுது. இந்த NADPH ஓட யூஸ் என்னன்னா, இந்த NADPH வந்து திருப்பியும் NADP ஆகும்போது நமக்கு குளூட்டாதயோன் ரிடக்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை நமக்கு இந்த ஆக்சிடைஸ்டு குளூட்டாதயோன் ரெடியூஸ்டு குளூட்டாதயோன் இந்த ஆக்சிடைஸ்டு குளூட்டாதயோன் வந்து இதுதான் ரொம்ப நல்லதே இல்லை உடம்புக்கு. when that has to form the reduced glutathione. அதுக்கு நம்மளோட குளூட்டாதயோன் ரிடக்டேஸ் தேவை. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் டீஹைட்ரோஜனேஸ் இல்லைன்னா NADPH ஃபார்ம் ஆகிருக்காது. NADPHை வச்சு தான் இந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்மை நம்ம ரெடியூஸ்டு ஃபார்மாகவே ஆக்க முடியும். ஸோ இந்த NADPH இல்லாத போது ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் தான் நம்ம உடம்புல வந்து எக்கச்சக்கமாக அக்யூமுலேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அது அக்யூமுலேட் ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் என்னவாக இருக்கும்? அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ்டு பைட் செல்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் வந்து நம்மளுடைய டிஎன்ஏவை ரொம்ப டீநேச்சர் பண்ணிடும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து எக்கச்சக்கமாக ஹீன்ஸ் பாடிஸ் இருக்கும். ஏன்னா டிஎன்ஏ வந்து ரொம்ப வந்து டீநேச்சர் பண்ணிடும். அப்புறம் இந்த செல்ஸ் எல்லாமே வந்து லைஸ் ஆகிடும். ஏன்னா இது வந்து அப்நார்மல் செல்ஸ், ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ லைஸ் ஆகிடுச்சுன்னா there will be an increased LDH in addition to it, and also there is an increased unconjugated bilirubinum நமக்கு வந்து ரொம்ப எக்ஸஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் அவங்க வந்து நம்மக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி G6PD டெஃபிஷியன்சி இருக்குது, ஆனால் எப்போ வந்து இது வந்து ப்ரெசிபிட்டேட் ஆகுது? எப்பயுமே அவங்க இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா, எப்பயுமே அவங்களுக்கு ஒரு ஹீமோலைசிஸ், அவங்களுக்கு ஒரு அன்கான்ஜுகேட்டட் பிலிருபினா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எப்பயுமே அவங்க அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்போ பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சில ப்ரெசிபிட்டேட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. லைக் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அவங்க அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நமக்கு வந்து ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ G6PD டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அவங்க சொல்லும்போது நம்ம டாக்டரை எதுலலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, அவங்களுக்கு ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது, சிலதெல்லாம் அட்வைஸ் பண்ணணும். ஃபேவா பீன்ஸ் அப்படின்ற பீன்ஸை வந்து அவங்க எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா தட் இஸ் கேப்பபிள் ஆஃப் அக்ரவேட்டிங் த G6PD டெஃபிஷியன்சி நம்ம சொல்லணும். இது இல்லாமல் சல்ஃபா ட்ரக்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது, நம்ம ப்ரைமாக்வைன் எடுத்துக்கக்கூடாது, டேப்ஸோன்னு எடுத்துக்கக்கூடாது. இது எல்லாமே இந்த G6PD அக்ரவேட் பண்ணி, இந்த கண்டிஷனை அக்ரவேட் பண்ணி அவங்களுக்கு இது வந்து ரொம்ப சிவியராக ஆக்கிடும். இப்போது இந்த G6PD கண்டிஷன் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? அவங்களுக்கு எப்படி வந்திருக்கும்னா, இது வந்து ஒரு ரெசசிவ் டிசீஸ், எக்ஸ்-லிங்க்டு ரெசசிவ் டிசீஸ். அவங்களுக்கு ஏற்கனவே அந்த என்சைமே இல்லை. அது வந்து ஒரு எக்ஸ்-லிங்க்டு ரெசசிவ் டிசீஸு. G6PD அவங்களுக்கு ஃபஸ்ட்டே இல்லை. அதோடைய சிம்டம்ஸ் தான், அதோடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து G6PD பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, அதுவும் நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, நம்ம வந்து பைருவேட் கைனேஸ் அப்படின்னு நம்ம ஒரு என்சைம் இருக்குது. ஃபஸ்ட்டு மோஸ்ட் காமன் என்சைம் டெஃபிஷியன்சி வந்து G6PD தான். நான் சொன்னேன்ல, குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் ஆகி கடைசியாக பைருவேட் ஆகும் அப்படின்னு. எப்படி அது வந்து பைருவேட் ஆகும்னா, பைருவேட் கைனேஸ் என்சைம் மூலமாக தான் பைருவேட் ஆகும். ஸோ இந்த பைருவேட் கைனேஸ் டெஃபிஷியன்சி மூலமாக ஆகுதுல்ல, இந்த ஸ்டெப்பில் அது வந்து ஒரு ATP ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த ATPயோடைய ஜென்ரலான வேலை என்ன, அது என்ன செய்யும்னா, இப்போ நம்மக்கிட்ட RBCs இருக்குது. இந்த RBCஸில் ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் இருக்குது.
இந்த டிரான்ஸ்போர்ட்டருடைய வேலை என்னென்னா சோடியமை உள்ளே இருக்கிற சோடியமை வெளியே எடுத்துகிட்டு போகிறதும் வெளியே இருக்கிற பொட்டாசியமை உள்ளே எடுத்துகிட்டு வரதும் தான். ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட்டருக்கு ஏடிபி தேவை. இப்போது இந்த பைருவேட் கைனேஸ் டெஃபிஷியன்சியில் நம்மக்கிட்ட ஏடிபி இல்லை. அப்போது இந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஒழுங்காக வேலை செய்யாது. உள்ளே இருக்கிற சோடியமை அது வெளியே எடுத்துகிட்டு போகிறது இல்லை. ஸோ சோடியம் உள்ளவே இருந்து நமக்கு ஒரு செல் ஸ்வெல்லிங் ஆகி இந்த செல்ஸ் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகிடுது. அதனால் நமக்கு ஹீமோலைசிஸ் வந்து அவங்களுக்கு அனீமியாவாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ பைருவேட் கைனேஸ் G6PD டெஃபிஷியன்சியும் பார்த்தோம், பைருவேட் கைனேஸ் டெஃபிஷியன்சியும் இப்போ நம்ம இதில் பார்த்துருக்கோம்.